காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் திருப்பம் அத்தியாயம் 4. அன்பான குடும்பம் ஆரோக்கியமான சமுதாயம்னு சொல்லுவாங்க. அந்த அன்பான குடும்பம் அமையறதுக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் சரி பாதி கடமை இருக்கு. ஏதோ ஆரம்ப காலத்துல புரியாம நடந்துகிட்டனாலதான் பிரியா ராகவ விட்டு போக முடிவு பண்ணினா. ஆனா இப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழதான் சிங்கப்பூர்ல இருந்து இங்க வந்து இருந்த சொத்துல ஆல்ரெடி ராகவ் வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனியை வாங்கி அதுக்கு ராகவ ஏஜிஎம்மாவும் நியமிச்சுட்டு ரொம்ப அன்பா குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருக்கா. பிரியா பிரியா சஞ்சய் யாராம் பாரு. ஒரு நிமிஷம் ராகவ், அவனுக்கு நான் லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்னம்மா சமைக்கிற? சாதம் எல்லாம் குழஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் எப்படி மனுஷன் சாப்பிடுவான்? இதான் சஞ்சய்க்கு தானே சமைச்சு போறியா நீ? ஐயோ இல்ல ராகவ், நான் சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சா. இப்பவே யூடியூப்ல பார்த்துதான் ரசமே வச்சேன். சாரி, இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கண்டிப்பா என்னோட ரசம் பெட்டரா இருக்கும் பாருங்க. அது சரி, நீ டெய்லி யூடியூப் பார்த்து என்னைக்கு கத்துக்கிட்டு நான் என் பையனை எப்ப சாப்பிட்டு முடிக்கிறது? ஓஹோ, இத்தனை நாள் உங்க பையன் நான் சமைச்சுதான் சாப்பிட்டுட்டு இருந்தான். யூ நோ தட்? எது நீ சமைச்சு என் பையன் சாப்பிட்டானா? அதான் பள்ளி மாதிரி இருக்கான். என்ன சஞ்சய்? ஹே ராகவ், I just got reminded of something. எங்க வீட்டுக்கு நீங்க வரும்போது எல்லாம் நான், நீங்க, அப்பா எல்லாரும் ஒன்னா சமைச்சு சாப்பிடுவோமே. We used to be so happy இல்ல? ஆனா இப்போ டேட். பிரியா, நான் தான் இருக்கேன்ல, இப்போ எதுக்கு பழசலாம் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டேன்? இல்ல ராகவ், அவர் நல்லா தான் இருந்தாரு. என்னோட சுயநலம் தான் அவரை கொலை பண்ணிருச்சு. I was so selfish. எங்க அப்பா இறந்து போறதுக்கு நானே காரணமா இருந்துட்டேன் ராகவ். இங்க பாரு பிரியா, தயவு செஞ்சு அழறத நிறுத்து. நீ தெரிஞ்சு பண்ணல. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஆல்ரெடி இருந்தது தானே. அவர் எங்கேயும் போல, நம்ம கூட தான் இருக்காரு, சந்தோஷமா இருப்பாரு. பாரு, சஞ்சய் கூட கிட்டத்தட்ட அவர் அப்படியே ரிசம்பிள் பண்றான்ல. ஹலோ, அப்ப என்ன மாதிரி சஞ்சய் இல்லையா? அதுலயும் நீ இருக்கணுமா? சரி, நீ உங்க அப்பா மாதிரி இருக்க, அவன் உன்ன மாதிரி இருக்கான், எல்லாருமா அழகா இருக்கீங்க. சரி, இது என்ன மத்தியானம் ஸ்பெஷலா கெஸ்ட் ஹவுஸுக்குலாம் வர வச்சு என்ன பிளான் இது? I really love this view ராகவ். இங்க எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கிளைமேட், பீச் வியூ எல்லாமே. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ திரும்பி வந்தது, நம்ம சஞ்சய் எல்லாமே ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. சரி, நான் ஒரு நிமிஷம் ராகவ், I've got a call from Singapore. Hello? சரிடா குட்டி, நான் இவனுக்கு சாதம் ஊட்டிட்டு இருக்கேன், நீ சீக்கிரம் வா. Thanks ராகவ், love you. இதோ வந்துடுறேன், just 2 minutes, okay? ஹலோ, நாம போட்ட பிளான் படி என்னோட ஹஸ்பண்ட் சாகணும். உனக்கு ஆல்ரெடி 25 லட்சம் கொடுத்தாச்சு. இன்னும் 25 lakhs எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து சேரும். என் மேல எந்த சந்தேகமும் வரக்கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீ சும்மா கால் பண்ணிட்டு இருக்கிறத நான் கூப்பிடுறேன். நாளைக்கு காத்தால எந்த தடையும் இல்லாம எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி போன வை, I'll call you back. இதுதான் இத்தனை நாள் பிரியாவோட அமைதிக்கு பின்னணி. ஆனா பிரியா ஏன் இப்படி சத்தம் போட்டா? என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க காத்திருங்க இறுதி அத்தியாயம் வரை. இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் திருப்பம் அத்தியாயம் 4. காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். Brought to you by Aachi Masala, the mother of good taste. Powered by Fair and Handsome, whitening face wash gel for men.